பாருங்கள், இது நல்லா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 hours நல்லா ஊற வச்சது. இப்போ இதை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா சன்னா மசாலா ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ சால்ட் போட்டுக்கிறோம். ஏற்கனவே ஊற வச்சதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு கல் உப்பும் போட்டாச்சு. அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுட்டோம். ஸோ இதை நாங்கள் வேக விட போகிறோம். ஒரு 15 நிமிஷம் வேக விட போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு வேகுதோ அந்தளவுக்கு ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா டக்குன்னு குயிக்காக ஃபாஸ்ட்டாக நம்ம சன்னா மசாலா ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அது மேல் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சாச்சு. நைஃப் வச்சு உரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு அலசியாச்சு. இப்போ இந்த சன்னா கூடவே ஊற வச்சிடலாம், அதாவது வேக வச்சிடலாம். ஓகேங்களா? இதுவும் அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த நம்ம ஆல்ரெடி கொண்டக்கடலை நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் என்ன சொன்னேன், நல்லா வெந்துடும் சொன்னேன்ல, இதுவும் இந்த உருளைக்கிழங்கும் வெந்துடும். இப்போது வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு கட் பண்ணிக்கிறோம். அந்த கொண்டக்கடலை நல்லா வெந்துடுச்சு. ஜஸ்ட் ஒன்று எடுத்து சும்மா லைட்டாக நசுக்கி பாருங்கள். நசுங்க தான் அப்படின்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி அதில் போட்ட உருளைக்கிழங்கும் வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
தக்காளி எல்லாம் தனியாக ஒரு ஜாரில் போடுறோம். எதுக்காகனா அரைக்க போகிறோம். நாங்கள் இப்போது சன்னா மசாலா ரெசிபி வந்து செய்ய போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சிப்பூ, லவங்கம், கசகசா, பட்டை, கடல் பாசி இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் போட்டு தான் சூப்பரான டேஸ்டியான சன்னா மசாலா ரெசிபி வந்து செய்ய போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தக்காளி அழகாக சூப்பராக அரைச்சி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் கொண்டலையும், ஃபுல் கொண்டலை கிடையாது, அதில் கொஞ்சம் கொண்டலை மட்டும் எடுத்து ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறோம், நல்லா மசிச்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் கொண்டக்கடலையும் நம்ம நசுக்கிக்கலாம். ஓரளவுக்கு நசுக்கினா கூட போதும். நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் வச்சே வந்து அந்த கொண்டக்கடலை எல்லாம் நசுக்கிக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். கடல் இருக்குது, ஈரெல்லாம் நல்லா காயட்டும். ஈரெல்லாம் காஞ்சிடுச்சு. இப்போது சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் சன்லாண்ட் ஆயில் வந்து இப்போ ஊற்றிட்டோம். இப்போ இந்த கறி மசாலா செட்டை அப்படியே நாங்கள் போட்டுடுறோம். பட்டை இலையும் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தை எப்பவுமே இது மாதிரி தான் டீப் ஃப்ரை வந்து பண்ணிக்கணும். அப்போ தான் சன்னா மசாலா ரெசிபி வந்து டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும்போதே. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சோம்ல மிக்சியில், அந்த பேஸ்ட் வந்து போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இப்போ மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் தூள், தனியா தூள் இப்போ போட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
கல்லுப்பு போட்டுக்கோங்க. மறுபடியும் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நாம் கொண்டக்கடலை நசுக்கி வச்சுருந்தோம், அப்புறம் உருளைக்கிழங்கையும் நசுக்கி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த அந்த கொண்டக்கடலை வேக வச்ச அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த கொண்டக்கடலையும் கடாயில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கரண்டி வச்சு இப்படி மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சன்னா மசாலா நார்த் இந்தியன் ஃபேமஸான ரெசிபி. பட் இப்போல்லாம் எல்லாருமே சாப்பிட்றாங்க. சவுத் இந்தியன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா விட்டுட்டுங்க. 5 மினிட்ஸ்க்கு வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா கொதிச்சு சன்னா மசாலா ரெசிபி ரெடி ஆகும். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படியே தூவி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் சன்னா மசாலா போட்டுக்கலாம். சன்னா மசாலா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ அந்த மசாலாவை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ரெசிபி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்டியாக நல்ல ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் போட்டுக்கோங்க. பட்டர்லாம் போட்டாச்சு. பட்டர் வந்து சன்னா மசாலாவுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ பட்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சூப்பரான சன்னா மசாலா ரெசிபி. இட்லி, தோசை, சப்பாத்தி கூட ரொம்ப ஃபேமஸாக நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ் இது சன்னா மசாலா. பட் நாங்கள் வந்து இட்லி தோசைக்குமே சாப்பிடுவோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சன்னா மசாலா ரெசிபி செஞ்சுட்டு சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட் மசாலா. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். அதுவும் டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறது. ஓகே, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த லாஸ்ட்டாக ஃபைனலாக சாட் மசாலா சேர்த்துக்கணும். சேர்த்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சன்னா மசாலா ரெசிபி ரெடி. எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சு அது கூட வச்சு சாப்பிட போகிறோம். அதுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் சப்பாத்திலாம் செய்கிற மாதிரி இருந்தால் இது கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது கூட சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். Thank you so much for watching.